அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து இந்த ஹிப் ஓப்பனிங் ஸ்ட்ரெச்சஸ்ல வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பகுதி 2. கடந்த பகுதியில் வந்து பயிற்சி 1, 2 பயிற்சிகளை வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ இதில் வந்து ஒரு 3 பயிற்சிகளை வந்து நம்ம பார்த்துடலாம். 3 இல்லை 2 பயிற்சிகளை வந்து நம்ம பார்த்துடலாம். சுலபமாக தான் இருக்கும். அதை வந்து முயற்சி செஞ்சு பாருங்க. பயிற்சி 1 இதுல வந்து ஃபர்ஸ்ட் பண்ண போறது வந்து கப்போர்ட் ஆசனா அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா பிஜிஎன் போஸ், அது வந்து எப்படி வேணாலும் சொல்லலாம். இப்போ அது எப்படி பண்றது வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ இதுலயே ஒரு காலை இப்படி மடக்கி வச்சிடலாம், இன்னொரு காலை இப்படி மடக்கி வைப்போம். இதை வந்து ஃபுல்லா முழுமையா வந்து இந்த மாதிரி டேர்ன் பண்ணிட்டு இந்த காலை வந்து நம்ம நேரா வந்து ஆக்க போறோம். இப்படி இந்த கால் வந்து நல்லா ஃபுல்லா முழுமையா வந்து இப்படி திரும்பணும். இந்த முட்டி வந்து கீழே வந்து படணும். டோ வந்து இப்படி ஃபிளாட்டனா வச்சுக்கணும். இந்த கால் வந்து இப்படி வைக்கலாம், அப்படி இல்லைன்னா நல்லா உள்ள தள்ளி வைக்கலாம். உள்ள தள்ளி வச்சா நம்ம எல்லாம் வைக்க முடியுதுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்படியும் வைக்கலாம், அப்படி இல்லைன்னா இப்படியும் வைக்கலாம். இந்த மாதிரி கால் வைக்கும் போது நமக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெச்சஸ் வந்து கிடைக்கும். இதுலயே வந்து கை கொஞ்சம் நல்லா இப்படி பின்னோக்கி இப்படி கொண்டு வந்துட்டோம்னா பின்னால வைக்கலாம். இதுல சில வினாடிகள் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 தளர்த்திக்கலாம். இப்ப அப்படியே வந்து நம்ம இடது பக்கம் வந்து பண்ணிடலாம். இந்த 7 வந்து இப்படி திருப்பி போட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இப்படி வச்சு இப்படி வந்து நேரம் வைக்க போறோம். இந்த காலை வந்து முழுமையா வந்து இப்படி திருப்ப போறோம். முது தண்டெல்லாம் நேரம் ஆக்கி வச்சுட்டு இதுலயே வந்து ஒரு சில வினாடிகள் இருக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 தளர்த்திக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம தோல் பட்டையை வந்து நல்லாவே வந்து விரிச்சு வச்சிருக்கணும். விரிச்சு வச்சுட்டு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட மார்பகுதியுமே நல்லாவே விரிஞ்சிடும். அதே மாதிரி இந்த இடத்துல நம்மளோட இடுப்பு பகுதிக்குமே வந்து நல்ல ஒரு தளர்வு தன்மை வந்து ஏற்பட்டுரும். அடுத்த பயிற்சி 2. இதுல வந்து நம்ம பார்த்தோம்னா நம்ம பர்வதாசனம் பண்ணிட்டு பர்வதாசனம் வந்து ஒரு கால் மட்டும் நம்ம மேல் நோக்கி வந்து தூக்கி வைக்க போறோம். அது எவ்வளவு மேல் நோக்கி தூக்க முடியுமோ, எவ்வளவு நேரம் வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வைக்கும் போது பாத்தீங்கன்னா நம்மளோட இடுப்பு பகுதி நல்லாவே வந்து விரிவடைஞ்சிடும். அது இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம கால்களுக்குமே வந்து நல்ல ரத்த ஓட்டம் அதிகமாக போகும். காலுக்கு வந்து நல்லாவே தளர்வாயிடும். இப்ப அதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வஜ்ராசனம், கைகள் முன்னோக்கி வச்சுட்டு பர்வதாசனா வந்துட்டு இதுல இருந்து வலது கால் மட்டும் நல்ல மேல் நோக்கி வந்து இப்படி தூக்க போறோம். சில வினாடிகள் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 அப்படியே வந்து நம்ம இடது காலை தூக்கிடலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இந்த மாதிரி பயிற்சி 2ல பர்வதாசனம் பண்ணிட்டு கால் வந்து மேல் நோக்கி நல்லா தூக்கும் போது கால் வந்து முட்டி மடங்காம நேரா வச்சுட்டு அந்த டோஸ் வந்து நல்லா பாயிண்ட் பண்ணும் போது பாத்தீங்கன்னா இடுப்பு வந்து நல்லாவே இதாடும். அந்த கரெக்டா அந்த போஸ் வந்து அந்த வியை வந்து அப்படி திருப்பி போட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வச்சுட்டு நம்ம இருக்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம முதுகு தண்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து நல்லாவே வந்து தளர்வு அடைஞ்சிடும். இந்த பயிற்சிகளை அமைச்சு செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.